Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல bracelet எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். silk thread வச்சு பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு. வாங்க மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். fabric glue, cutter, plier, scissor, gear lock, gear wire, jump ring, lock, அப்புறம் flower cap எடுத்துர்க்கேன், beads எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி beadல silk thread எப்படி wrapping பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க playlistல பார்த்துக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம த்ரெட் சுற்றி வச்சுருக்கிற பீடில் ஃப்ளவர் கேப்பை இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிட்டா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக அதனால் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச ஃப்ளவர் கேப்பை அதில் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக க்ளூ வச்சா போதும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க, எல்லா பீட்ஸ்லேயும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். கியர் ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான லென்த்தில் நீங்கள் கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இப்போது கியர் லாக் போட்டுக்கலாம். 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 ஒயர்லேயும் 2 கியர் லாக் போட்டுட்டு இன்னொரு எட்ஜு கொண்டு வந்து ப்ளேயர் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு லூப் விட்டுட்டு இப்போது கியர் ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு பீட் போடுறேன். கோல்டு கலரில் இருக்கிற பீடு. இந்த மாதிரி 8 பீட்ஸ் போட போகிறேன். இதுக்கு நான் உங்கள் கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 8 பீட்ஸ் மட்டும் போடுறேன் இதுக்கு. இதே மாதிரி பாருங்கள், போட்டாச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவர் கப் ஸ்டிக் பண்ணி வச்சதும் ட்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலரில் போடுறேன். நம்ம இதை டபுள் கலரில் பண்ணுறோம். அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் கேப்பில் இருக்கிற ஹோல்ஸில். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பீட் போட்டுக்கோங்க, கோல்டு கலர் பீடு போட்டுட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ளூ, ஒரு பிங்க், மறுபடியும் ப்ளூ, ஒரு பிங்க், அந்த மாதிரி பண்ண போகிறோம். நமக்கு தேவையான லென்த்துக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுக்கோங்க. இப்போ பிங்க் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோல்டு கலர் பீட் போட்டாச்சு. பாருங்கள் ஃபுல்லாகவே. இப்போ மறுபடியும் இந்த சைடும் நமக்கு 8 பீட்ஸ் போடணும். அதே மாதிரி சேம் லென்த்தில் கிடைக்கணும்னா இப்போ இங்கேயும் 8 பீட்ஸ் போட்டுக்கோங்க, கோல்டு கலர் பீடு போட்டாச்சு. இந்த மாதிரி பாருங்கள். இப்போது 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. 2 கியர் லாக் போட்டுட்டு அந்த கியர் ஒயரை மறுபடியும் கியர் லாக்குள்ளவே இன்சர்ட் பண்ணணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 கியர் லாக்குள்ளும் விட்டுட்டு 2 எக்ஸ்ட்ரா 2 பீட்ஸ்குள்ளேயும் விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். கியர் ஒயர் வந்து எங்கேயும் தெரியாது, பிசுறு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு லூப் மட்டும் இருந்தால் போதும். நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கியர் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ஒன் சைடு வந்து ஜம்ப்ரிங் போடணும். நம்ம லாக் போடுறதுக்காக ஒன் சைடு ஒரு லூப்பில் மட்டும் ஜம்ப்ரிங் மட்டும் போட்டுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து ஜம்ப்ரிங்கில் லாக்கையும் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம சேனலில் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். silk thread ஜுவல்லரிஸ், வளையல் எப்படி பண்ணுறது, நெக்லஸ் எப்படி பண்ணுறது, ஜிமிக்கி கம்மல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான வீடியோஸை ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.